Good evening, everyone. We welcome you all. We will have a discussion on the sensational topic ChatGPT. CAP Raja sir, who have contributed his thoughts and discoveries on ChatGPT books. I would like to welcome Mr. CAP Raja sir to have a discussion on ChatGPT. Welcome, sir. Okay. Am I audible? Anyone can you put whether am I audible? You can unmute or you can say that am I audible? Audible, sir. Thanks. Yeah, thank you. So today the topic is ChatGPT, and of course everyone talks about ChatGPT. But on the ChatGPT, how to use அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணுங்க. இது ஆக்சுவலா ஒரு புக்குக்கு ரிசர்ச் பண்ணும்போது அதுல even I came to know so many things out of this. I think as per the last seminar மாதிரி we had to go on Tanglish, so English and Tamil, and mixed up participant are there. And even all over the India, people are participating now from even Kolkata and other places. But let us go and mix it up. So maximum அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போலாம். Let me share my screen. So hopefully now my screen is visible. Okay. Yeah. Hopefully is it visible? Am I okay, fine. Are you able to see my screen now? OpenAI. Can anyone say that whether are you able to see? தெரியுதுங்களா screen தெரியுதுங்களா? Yes, sir. Okay, done. ஸோ இந்த ChatGPT அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா OpenAI அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து நமக்கு வந்திருக்கு. இதுக்கு இன்னைக்கு பிபிடி இருக்கு. பட் இருந்தாலுமே பிபிடி வேண்டாம், என்டையர் செஷன் நான் வந்து கொஞ்சம் we will take it in a lively mannerங்க. So that I need a more லைக் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும், டூ வே கம்யூனிகேஷனா இருக்கணும். இன்னைக்கு இது செஷனுக்கான பிபிடி இருந்தாலும் ஐ எம் நாட் கோயிங் வித் பிபிடி நவ். தி ரீசன் தட் we should go more on practical. So okay, fine. இந்த கம்பெனி யார் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா OpenAI அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இதனுடைய மெயின் இதுங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூகுள் பாட் அப்படின்னு வந்தது. இன்னைக்கு அது ஜெமினிங்கிற பேரை மாத்திட்டு இன்னும் ரிசர்ச்ல இருந்துட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த OpenAI அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனி லான்ச் பண்ண ChatGPT. இந்த ChatGPT வந்து யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படி பண்ணணும், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இஷ்யூங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்க்கும்போது நீங்க அஃப்கோர்ஸ் ஐ ஃபீல் தட் வில் பி சம்திங் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சம்திங் வந்து தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ பார்க்கும்போது நமக்கு இது எந்த லெவலுக்கு வந்து இந்த வேலைகள் இதை பண்ணுது அப்படிங்கறத நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருங்க. ஸோ லெட் மீ கோ டு தி ஸ்கிரீன் நவ். யா, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ இருக்குங்க. 3.5 அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ வெர்ஷனு. 4ங்கிறது வந்து பேமெண்ட் வெர்ஷன். உங்களுக்கு இன்க்ளூடிங் ஐ மீன் ஜிஎஸ்டி அண்ட் கன்வர்ஷன் ரேட்லாம் போட்டீங்கன்னா மந்த்லி ஒரு 3000 ருபீஸ், சாரி 2000 ருபீஸ் அப்ராக்சிமேட்டா வருங்க. ஸோ இந்த openai.com அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணணும். இப்படி லாகின் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ஐ ஹோப் உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால டக்குன்னு உள்ள போயிடுச்சு. இது நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணலாம். அல்லது ஜிமெயிலோ இல்லை நீங்க ஆல்ரெடி என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யூ கேன் யூஸ் தட் மெயில் ஐடி ஆல்சோ டு லாகின் இன் டு தி OpenAI உன்னோட வெப்சைட்டுங்க. இதுக்கான ஆப்பும் அவைலபிளா இருக்கு. உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர்லயும் இருக்குது, பிளஸ் ஐ ஸ்டோர்லயும் இருக்கு. ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போனோன்னே இதான் மெயின் ஸ்கிரீனுங்க. இது API அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டகிரேஷன் டூலுங்க. நான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாக்டா 45 மினிட்ஸ் தான். நம்ம வந்து டைம் வந்து ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணி ஆன் டைம் முடிக்கணுங்கிறது நம்மளோட டார்கெட்டுங்க. லாஸ்டா ஒரு 15 மினிட்ஸ் வந்து லைக் ஃபீட்பேக் ஆர் கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்காக நம்ம வச்சுக்குவோம். ஷார்ப்பா 9 o'clock நம்ம செஷனை முடிச்சிருவோம். இந்த 45 மினிட்ஸ்ல ஐ கேன் ஏபிள் டு கன்வே தட் வாட் ஐ லேர்ன்டுங்க. இது ஆக்சுவலா டீச்சிங்னு கிடையாது, இது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் இதுல வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஒரு கிளாஸஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. ஒரு லைக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வரலாம். நம்ம ஜிமெயிலோட வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு கொண்டு போகலாம். பிளஸ் வந்து லைக் எக்ஸல் சீட்ல இன்டகிரேட் பண்ணலாம், பிபிடில இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுல வந்து இன்டகிரேஷன் பண்ண முடியும். அதை வந்து எல்லா கண்டென்ட்டையும் நான் இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து போட்டேன்னா மைண்டுக்குள்ளேயும் போகாது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வில் டேக் இன் தி லைக் மேக்ரோ லெவல்ல போக போறேங்க, மைக்ரோ லெவல்ல போக போறது இல்லை. ஆர் யூ ஓகே வித் திஸ்? கேன் யூ சே குட் ஈவினிங்? Everyone, or otherwise you put a message like GN also, it's okay for me. But I need anyhow the interaction.
because more, yeah, good. Thank you so much. So இந்த இடத்துல போயிட்டு chat gpt அப்படின்னு நம்ம கிளிக் பண்றாங்க. இதை கிளிக் பண்ணோடனே இதுதான் வந்து நமக்கோட மெயின் ஸ்கிரீனுங்க. இதுதான் நம்மளுடைய மெயின் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இத்தனை நாள நாங்கள் ரிசர்ச் பண்ணது அல்லது தேடின விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிராவல் பண்ணலாங்களா? கேன் யூ டெல் மீ? சம் பீப்புள் கேன் அன்மியூட். அன்மியூட் பண்ண முடியாதுங்க, எஸ்ன்னு போடலாம். டிராவல் பண்ணலாமா? ஓகே, பண்ணலாம் ஜி. யா, சூப்பர். நான் என்ன அப்படின்னா டைம் சேவ் பண்றதுக்காக ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் டிராவல் ஐட்னரி கிரியேட் பண்ண சொல்றேன். எதுக்குன்னா கோயம்புத்தூருக்குள்ள 2 நாளைக்கு நான் கிரியேட் பண்ண சொல்றேங்க. ஜஸ்ட் அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்க கரெக்டான இங்கிலீஷ் வேணும், கிராமர் வேணும், எனக்கு எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க ரஜினி ஒரு படத்துல பேசியிருப்பாரு, ஐ வாக், ஐ டாக், ஐ ஸ்பீக், ஐ ஸ்லீப் அப்படின்னு. அதுவும் ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்கோம். அதை எந்த லெவலுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. So hopefully I'm audible நினைக்கிறேங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 days my throat is infected. Hopefully I'm audible. I'm able to I hope I able to connect everyone. Yes sir. Yeah, good. Thank you. So இத போட்டுட்டுங்க. இது வந்து chat gpt இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு, 3.5 இருக்கு. Hopefully you can able to see my screen. இந்த 4ங்கிறது பெய்டு வெர்ஷனுங்க, 3ங்கிறது ஃப்ரீ வெர்ஷன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லயே ட்ரை பண்றேன். எகைன் நான் சொல்றேங்க, 4ங்கிறது பெய்டு வெர்ஷன், 3.5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 4 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ணணும். நாங்க நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு, புக்குக்கு எல்லாம் கண்டென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கனால நான் 4 வச்சிருக்கேங்க. வேற ஒண்ணும் கிடையாது, அது நெசசிட்டி கிடையாதுங்க. 4க்கு 3.5க்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். 4 வந்து மோர் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பிளஸ் 3.5 வந்து கொஞ்சம் ஓல்டு இதுங்க, லைக் ஜனவரி 22 வரைக்கும் தான் டேட்டா அப்டேட் ஆயிருக்குங்க. 4ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கு. யூஎஸ்ல இருந்தது, இந்தியாவுக்கு வந்து பிப்ரவரில தான் லான்ச் பண்ணாங்க 4ங்க. சார் இதை தானே சார் நான் கூகுள்ல ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இது என்ன பெருசா நான் புதுசா இருக்கு, இதை தான் நான் கூகுள்ல பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கும் சாட் ஜிபிடிக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? யார் பார்த்தாலும் சாட் ஜிபிடி, வாட் இஸ் திஸ்? ஐ ஆல்ரெடி யூசிங் அ கூகுள். ஸோ வாட் த சென்ஸ் இஸ் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ்? யாராவது ஆன்சர் சொல்ல முடியுங்களா? கூகுள், ஐ ஹோப் எவ்ரிபடிஸ் ஆர் யூசிங் கூகுள், am I right? கொஞ்சம் பார்ட்டிசிபேட். எம்எஸ்எம்இ செமினார் நாங்க பயங்கர வைப்ரண்டா பார்ட்டிசிபேஷன்ல போக முடிஞ்சது. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இல்ல, பட் ஐ நீட் மோர் எனர்ஜி ஃப்ரம் யூ. சோ டெல் மீ, ஐ ஹோப் எவ்ரிபடிஸ் ஆர் யூசிங் கூகுள். கூகுள் எல்லாரும் யூஸ் பண்றீங்களா? Yes sir. சரி, அப்ப கூகுளுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க? இத some answer. Whether answer is correct or wrong, that is not a matter at all. சரி, நீங்க கூகுள் accurate information will be given in chat gpt. Okay. Yeah, நான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க. Sir, Google won't explain many things, but ChatGPT it will explain what we. Perfectங்க. Big round of clap. Super. கூகுள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது ஒரு கண்டென்ட் டஸ்ட்பின்னு சொல்லலாம். கரெக்டாவும் இருக்கும், தப்பாவும் இருக்கும், அதுக்குள்ள இருக்கும். என்ன போடுறோமோ அதை மட்டும் எடுத்துட்டு வரும். அது கூட நீங்க இன்டராக்ட் பண்ண முடியாது. சாட் ஜிபிடி எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கோமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னா, ஆப்போசிட்ல பேசுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா நீங்க உட்காந்து சாட் ஜிபிடியோட பேசலாம். நீங்க என்ன முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் பண்ணீங்களோ அந்த கான்வர்சேஷனை கனெக்ட் பண்ணி அடுத்த கான்வர்சேஷன் எடுத்துட்டு போகும். பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி ட்ரெயின் பண்ண ஒரு டூலுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்து நான் கூட போய் ஒரு கண்டென்ட் எழுதலாம். நான் வந்து போய் ஆடிட்டரா இருக்க சார்ட் அக்கௌண்டன்ட்னா எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் நான் எழுதலாம். அந்த கண்டென்ட் ரைட்டா இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா as a சார்ட் அக்கௌண்டன்ட் I may not be right always also. Sometimes as a human நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அந்த கண்டென்ட் கூகுள்ல இருக்கும். பட் சாட் ஜிபிடிங்கிறது ப்ரீ ட்ரெயின் பண்ணிருக்காங்க, கரெக்டான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். பிளஸ் விக்கிபீடியால நான் இருக்கிற கண்டென்ட்டை போய் மாற்ற முடியும். சாட் ஜிபிடியில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம மாற்ற முடியாது. ஸோ விக்கிபீடியாவில் வந்து வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்ததும் போது சென்னைன்னு இருக்கிறத நான் போய் மாற்ற முடியும். பட் சாட் ஜிபிடியில் நீங்கள் 10 டைம் போட்டீங்கனாலும் சரி, தட் வில் சே ஒன் ஆன்சர் சென்னை. அவ்வளவுதான். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸுங்க. இது வந்து ப்ரீ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதுல வரக்கூடிய டேட்டாஸ் கரெக்டா இருக்கும். பிளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து டேட்டாவை கொடுக்கும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, இது நம்மளோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷனை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். பட் நீங்க வேற கூகுள் போகும்போது இந்த டேட்டா கிடையாது, அக்யூரசி அகைன் கிடையாது. நான் என்ன எழுதுறனோ அதான் டேட்டா, எக்ஸ்ங்கிறவர் என்ன எழுதுறாரோ அதான் டேட்டா. ஸோ எல்லா டேட்டாவும் இருக்குது, அந்த டேட்டாவை எடுக்கிறேன், அதை கரெக்டா தப்பாங்கிறது எனக்கு தெரியாது. இதுதான் கூகுளுங்க. அப்ப என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் தான் கூகுள் என்ன பண்ணாங்கன்னா, அவசரமா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது, இது நான் ஒரு கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்றது கிடையாதுங்க, இருக்கிற நியூஸ் நம்ம சொல்றோம். கூகுள் பாடுன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. பட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் அதை ரீடிஃபைன் பண்ணி ஜெமினிங்கிறதுல வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு, இன்னும் வரல.
ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்குள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பை த டைம் ஐ கம்ப்ளீட் த செஷன் பை 9:45 will really feel what is the difference between Google search. லைக் கூகுள் மட்டும் கிடையாது, யாகு சர்ச் இந்த மாதிரி எந்த சர்ச் இருந்தாலும் சரி, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் கிளாரிட்டி ஓகேங்களா? புரியுதுங்களா? Yes, sir. ஓகே, சரி. 10 மினிட்ஸ் வந்து நம்ம தியரியா கொண்டு போயாச்சுங்க. அடுத்தது வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு போகலாம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுல எப்படி கொஸ்டின் நான் கேட்கணுங்கிறதா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன டைப் பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன எழுதியிருக்கேங்க? ரீட் பண்ண முடியுமா யாராவது? ஆக்ட் as a travel agent. இந்த மாதிரி நீங்க கீவேர்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து இன்னும் மோர் அக்யூரேட்டா இருக்கும். நான் வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கேன், அவர் கோயம்புத்தூர் பத்தி எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் சார் நான் 2 நாள் ஒரு கோயம்புத்தூர் ட்ரிப் போடணும் கொடுங்க சார்னா, அவரு தெரிஞ்ச ஒரு 3 விஷயத்த சொல்லுவாரு. அது கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். அதுவே ஒரு டிராவல் ஏஜென்ட் கோயம்புத்தூர்ல இருக்க நான் போய் கேட்டேன் அப்படின்னா, அவரு கொடுக்குற டேட்டா மோர் அக்யூரேட்டா இருக்குங்களா? எஸ்ஸா நோவா? ஆன்சர் எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. I need participation, please. Make sure. Yes or no? Okay, yes, many people say yes. Thank you for your participation. Yes, thank you. Good evening. Yeah. So, yeah, good. Please explain in English. Yes, I will go with எவ்வளவு பேர் இதுல தமிழ் தெரியாதுங்க? அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? Some people are asking me to explain in English. Everyone can able to understand Tamil? Sorry, English? How should I go, English or Tamil or mixed up, please? If people says that English and put 2, Tamil means 1. Tamil mixed. Okay, let me go with the mixed up. Anything is okay, Tamil. So okay. There are some people who can understand only Tamil, or there are some people who can understand only in English. Don't worry, let me make some special video only exclusively in English very soon. Now I'll go with mixed up. I'll go with the mixed up. I'll try to go with both. Now, thank you. So இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, act as a travel agent. நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேங்க. Just a minute. Yeah. So அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க ஆப்போசிட் இருக்க பர்சன்ட் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க டிராவல் ஏஜென்ட் பேசுறீங்க. நான் இந்த மாதிரி போடுறேங்க, சர்ச் பண்றேன், என்டர் கொடுத்துட்டு இட்ஸ் சர்ச்சிங் இட். யா, நீங்க என்ன வருதுன்னு பாருங்க. நான் வந்து ஆல்ரெடி டேபிள் ஃபார்மேட்ல கேட்டதுனால அந்த டேபிள் ஃபார்மேட்ல எடுத்துட்டு வருது. இப்படி டேபிள் ஃபார்மேட் இல்ல அப்படின்னாலும் அது நார்மல் ஃபார்மேட்ல எடுத்துட்டு வரும். எவ்வளவு டீட்டெயிலா அது கொடுக்குதுன்னு பாருங்களேன். ஸோ நீங்க இந்த டைம் இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படும், ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு டைம் தேவைப்படுது, எந்த ஹோட்டல் செக் பண்ணணும், எங்க நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்த டோட்டல். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெள்ளிங்கிரி, ஈச்சினாரி விநாயகர் டெம்பிள், இந்த மாதிரி நமக்கு 2-3 டெம்பிள் இருக்குங்க. இது ஆக்சுவலா லாஸ்ட் டைம் ஒரு சாரோட இதுல இருந்து நானே எடுத்துட்டது. இப்ப நான் என்ன பண்றேன்னா லிமிட்டட் டு 1 டெம்பிள்ங்க. ஸோ இப்போ என்னன்னா லிமிட்டட் டு 1 டெம்பிள். ஆல்ரெடி எனக்கு வந்தது வந்து நிறைய டெம்பிள் வந்திருக்கும். இதுல எத்தனை டெம்பிள் வருதுன்னு பாருங்க. இதுலயுமே நிறைய டெம்பிள்ஸ், ஐ திங்க் எல்லா டெம்பிளும் வருது. லிமிட் வித் 1 டெம்பிள் விசிட். Limit with 1 temple visit. I think it's working on it. Something is happened. Just a minute. Oh, already 1 temple தான் நம்ம கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். I will go with 4ங்க. டூ டேஸ் ட்ரிப்புக்கான ஷெட்யூல் அது கொண்டு வருது. 4 வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், 3.5ஓட. லேட் ஈவினிங் எங்க போலாம்? ஒரு அந்த இடத்துல எவ்வளவு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஒரு லொகேஷன்ல இருந்து another லொகேஷன் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு நியூ பிளேஸுக்கு போறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம போய் கம்ப்ளீட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கணும் தேவையில்லை. ஸோ இதுல வந்து என்ன ஒரு இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு டெம்பிள் மட்டும் வந்துருங்க, மருதமலை டெம்பிளோட வந்துட்டு இருக்கு.
ஸோ இப்போ இதுதான் இதனுடைய பவருங்க. இது நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை நம்ம டேபிளாவும் மாற்ற முடியும், நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவும் நம்மளால கொடுக்க முடியுங்க. ஸோ இதுல என்னன்னா இன்க்ளூட் யாரு பேசல அவங்க மியூட் போட்டுக்கலாங்க. இன்க்ளூட் பிளான் டு ஊட்டின்னு போடுறாங்க. இன்க்ளூட் பிளான் டு ஊட்டி. இந்த பிளானோட நான் ஊட்டினோட இதையும் வச்சுக்கிறேன். அதுல நோட்ஸ் என்னன்னு எடுத்துட்டு வந்துருது. அதான் மருதமலை டெம்பிள் எதுக்கு ஃபேமஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிற டேட்டாவும் அது கொண்டு வந்துருங்க. இப்போ நான் மேல கொடுத்துருக்கிறது 2 நாள் கோயம்புத்தூர்லயே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர் வேண்டாம், வெயில் வந்துருச்சு, ஹில் ஸ்டேஷன் போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இன்க்ளூட் பிளான் டு ஊட்டின்னு கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நான் கோயம்புத்தூர்ல இருந்து போகும்போது ஊட்டிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு டைம் எடுத்துக்கும், நீங்க கோயம்புத்தூர் எங்க வந்து ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் ஹோட்டல்ல செக்இன் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, இதுல வெஜ் ஹோட்டல் வேணுமா நான்வெஜ் ஹோட்டல் வேணுமாங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே பிளான் ஃபுல்லாவே வித்தின் தி கோயம்புத்தூர் ரெடி பண்ணுதுங்க. 10 minutes இருக்கு. அடுத்து ரிட்டர்ன் டு ஹோட்டல், தென் டின்னர் சாப்பிடுங்க. செகண்ட் டே எங்க பிளான் கொடுக்குதுங்க. ஸோ இப்போ நான் ஒருத்தர் ஆப்போசிட் பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் பண்ணுது இல்லைங்களா. அதாவது ஒருத்தர் 2 நாள் பிளான் கொடுக்குறாரு, எனக்கு இந்த பிளான் வேண்டாங்க, நான் ரொம்ப டெம்பரேச்சர் ஹையா இருக்கு, ஸோ ஐ வாண்ட் டு டேக் அ ரெஸ்ட் இன் தி ஹில் ஸ்டேஷன், ஸோ ஐ வாண்ட் டு கோ சம் ஹில் ஸ்டேஷன் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் த ஹில் ஸ்டேஷன் இஸ் நியர் டு கோயம்புத்தூர் இஸ் ஊட்டி. ஆட்டோமேட்டிக்கலி த ஃபர்ஸ்ட் டே த கம்ப்ளீட் பிளான் வித்தின் தி கோயம்புத்தூர், செகண்ட் டே பிளான் இட் ஹஸ் சேஞ்ச்டு டு திஸ் ஊட்டிங்க. அடிஷனலி இஃப் யூ வாண்ட் தேர்ட் டே யூ கேன் ஆட் அ தேர்ட் டேங்க. இது நம்மளோட டிராவல் பிளானோடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரிங்க. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ப்ரொஃபைலுங்க. இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் எடுத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா ஆக்ட் as a content writer, create company profile for software service provider அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்து லிமிடெட் டு 30 minutes அப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இன்ட்ரடக்ஷன், உங்க கம்பெனி பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது, மிஷன் விஷன் எழுதுது, நான் என்னெல்லாம் சர்வீஸ் பண்றேன், கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றேன், வெப் டெவலப்மெண்ட் பண்றேன், குவாலிட்டி அசூரன்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் டேட்டா கொடுத்துட்டு என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் ஃபோன் நம்பரோட கான்டாக்ட் வந்துருதுங்க. எனக்கு இவ்வளவு பெரிய கண்டென்ட் வேண்டாம், என்னோட கண்டென்ட் லிமிட்டடா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட்டட் டு 400 words. இப்போ நீங்க மேல சொன்ன கண்டென்ட்டே உங்களுக்கு 400 wordsல உங்களுக்கு லிமிட் பண்ணிடுதுங்க. எனக்கு இதுவும் பிடிக்கலைங்க, எனக்கு இன்னும் ஷார்ட்டா வேணுங்கன்னா லிமிட்டட் டு 200 words. You can see that the complete content with 200 words. ஸோ அப்போ உங்களுடைய கம்பெனியோடைய ப்ரொஃபைலை நம்ம அதாவது இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரல, இதுல இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு நமக்கு தகுந்த கண்டென்ட் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கொண்டுட்டு போகலாம். இது லிமிட்டட் 200 மறுபடியும் ஸ்ட்ரிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டேட்டாவை இந்த மாதிரி உங்களுக்கு 400 words வருது, அடுத்து 200 words போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொண்டுட்டு போயிடலாம். இப்போ இந்த பீக் ஹவர்ஸ்ங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்குதுங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க லவ் லெட்டர் எழுதுறதுங்க. திஸ் மே பி a funny but you can see write love letter with a lot of feelings. ஸோ என்ன லெட்டர்னு டிரா பண்ணுதுன்னு பாருங்க. every day spend at your side. ஸோ கம்ப்ளீட் திங்ஸ் இது எடுத்துட்டு வந்துடுது. லவ் லெட்டர் இல்ல, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் இன்டு தமிழ், ஹிந்தி. சார் நான் வந்து ஹிந்தி தெரிஞ்சாதுங்க சார், அவங்களுக்கு வந்து ஒன்லி she knows only ஹிந்தி பட் I know only இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ how to convert in ஹிந்தி சார். இதை நீங்க ஒண்ணுமே கிடையாது, மேல இருந்தது அப்படியே ஹிந்தியில கன்வெர்ட் பண்றீங்க. இது கூகுளும் பண்ணோம், பட் கண்டென்ட் வந்து நமக்கு தகுந்த மாதிரி மேல இருந்த கண்டென்ட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க ஹிந்தியில கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ இந்த லெட்டரை நீங்க அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி வந்துருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா again write separation letters or divorce letters. இது ஜஸ்ட் ஃபார் எந்த அளவுக்கு இந்த இது வந்து வேர்டிங்ஸ் டிராட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் உள்ள வச்சிருக்கிறதுங்க. இதுல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா என்னென்னலாம் போட்டு வருதுன்னு பாருங்க. அட்ரஸ், சென்டர் அட்ரஸ், அதை நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இன்கார்பரேட் ஆகுங்க. அதுவும் நான் சொல்றேன் பாருங்க. I am writing this letter to address a difficult and painful matter that has weighed heavily on my heart. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். சென்டர் நேம் அப்படின்னு போட்டு நீங்க வந்து எக்ஸாம்பிள் ராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர் நேம்ல எதுவுமே இல்லைங்க. இப்போ அதே லெட்டர்ல என்ன மாத்தி வருதுன்னு பாருங்க. மேல வந்து ராம்ங்கிற வேர்டு ஆட் ஆயிருக்குங்க, இங்க பாத்தீங்கன்னா ராம்ங்கிற வேர்டு ஆட் ஆயிரும். ஸோ இது ஒருத்தர் எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இதெல்லாம் கரெக்ஷன் சொல்றேன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சனுங்கிற மாதிரி இது கரெக்ஷன் சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்கலா எவ்ரிதிங் ஆல் த கரெக்ஷன் வில் பி இன்கார்பரேட்டட் பை தி ChatGPT by the way how the our admin staff will do. அட்மின் ஸ்டாஃப் ஒரு லெட்டர் கொண்டு வர இது தப்பு இருக்குமா, இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வானா வாட் தே வில் டு சேம் வே ஹவ் டு இன்டராக்ட் வித் ChatGPTங்க. ஸோ இந்த மாதிரி லெட்டர் எழுதலாம். அடுத்து இது பாருங்க, இதுதான் சூப்பர். என்ன எழுதியிருக்கேங்க
இதை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்க. போல்ட் பண்ணி இருக்கிறது மட்டும் பார்க்க முடியுங்களா? யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண முடியுமா? Anyone could you please read this bold letter? I walk, I eat, I I sleep. walk, I eat, I sleep. I book readங்க. I voluntarily written like that. I read book கூட கிடையாது. I book read. I play cricket கிடையாது. I cricket play. ஏன்னா many people think that to use ChatGPT இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆன்சர் இஸ் நோங்க. இதுல வந்து ரொம்ப 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 ஒஸ்டான ஒரு லாங்குவேஜ்ல நம்ம டைப் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? Do you agree with me? Yes, sir. என்ன பண்ணிருக்கேன்னா convert into professional language. Convert into professional language. இது ரஜினி டயலாக் மாதிரிங்க. எப்படி எடுத்துட்டு வருதுன்னு மட்டும் பாருங்களா. இங்க பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. I engage in regular physical activities such as walking, ensuring to maintain my health and well-being. Additionally, I adhere to balanced diet. கொஞ்சம் யாரு இன்டராக்ட் பண்ணல அவங்க மியூட் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அருண் நீங்க வந்து கோ-ஹோஸ்டா அதை வந்து கொஞ்சம் பாத்துக்குங்க. இன்கார்பரேட்டிங் ஆல் திஸ் நம்ம என்ன வேர்டு கொடுத்தோங்க. I walk, I eat, I sleep. I read book கூட கிடையாது. I book read. I cricket play, eat fruits and make comedy. So அப்ப இது எந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி வருதுன்னு பார்க்க முடியுதுங்களா? Can anyone say yes or no? Yes, sir. இதை நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா இதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராதுங்க. இப்போ you can understand the difference between Google and ChatGPT. அடுத்தது இது ஒரு பார்ட்டுங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே ரைட்டிங் தாங்க. அடுத்து வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு கொட்டேஷன் எழுதணும் அப்படின்னா அந்த டேட்டாவை போட்டு நான் கொட்டேஷன் எழுதுன்னு சொல்றேங்க. இப்போ பேசிக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு 835க்கு அப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல 4ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் நான் சொல்லுவேங்க. ஸோ ப்ளீஸ் பி கனெக்டட் வித் மீ. இங்க பாருங்க, ஜஸ்ட் நான் வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 10 லேப்டாப் சேல் பண்ணணும். ஒரு லேப்டாப் வந்து 50,000 rupees வித் ஜிஎஸ்டி ஆஃப் 18% அண்ட் வெப் கேமரா வந்து சேல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டேட் போட்டு யாருக்கு சேல் பண்ணணும், அதுல அருண்குமார் கொடுத்திருந்தேன், அதனால அருண்குமார் போட்டு இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் வந்துருச்சு. எனக்கு இந்த இது பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து கன்வெர்ட் இன்டு இன்வாய்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு அடிக்கிறேங்க. இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு நம்ம கடையில வாங்குற மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ எனக்கு ஜிஎஸ்டி எல்லாம் தனியா வருது இல்லைங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இன்க்ளூட் ஜிஎஸ்டி இன் தி டேபிள். நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறது பேசுற மாதிரிங்க. ஸோ இதுல என்னன்னா ஜிஎஸ்டி தனியா டேபிள் வந்துருச்சு பாருங்க. இப்ப ஜிஎஸ்டி எவ்வளவு பர்சன்டேஜ், 18% உள்ள ஐட்டம் இருக்கு, 28%. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சம்மரி மாதிரி வந்தது வேர்டிங்ஸ்ல, அதுக்கப்புறம் டேபிளா மாத்தினேன். தென் எகைன் ஐ கன்வெர்டட் இன்டு ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் கொண்டு வந்துங்க. இந்த மாதிரி நம்ம எந்த லெட்டர் வேணாலும் நம்மளால எழுத முடியும். லைக் இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆக்ட் ஆஸ் அட்மின் ஸ்டாஃப், அந்த மாதிரி போடக்கூடிய வேர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஆனா இந்த இடத்துலயும் பாருங்க ஆக்ட் ஆஸ் அட்மின் ஸ்டாஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இன்வாய்ஸ் ரெடி பண்ண போதுங்க. யாருக்கு? டேட்டு, இன்வாய்ஸ் நம்பரு, என்ன வித்தோம், லைக் லேப்டாப் i7 ப்ராசஸர், இந்த லேப்டாப் நான் சேல் பண்ணேன், வேல்யூ வந்து 5 lakhs, ஜிஎஸ்டி 18%, ஸோ டோட்டலா 5,90,000. வெப் கேமரா வந்துருச்சு. இதனோட டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே டேர்ம்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 15 daysக்குள்ள வந்து பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட் பிக்சர் அதை வந்து ரைட் பண்ணி கொடுத்துருச்சுங்க. நான் லேப்டாப் வேர்ல்டுன்னு கம்பெனி நேம் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால அது வந்து லேப்டாப் வேர்ல்டு அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தனால அதையும் நமக்கு இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஸோ நம்ம அதை இன்க்ளூட் பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கொடுக்குறேங்க. இந்த இடத்துல வந்து இதே இடத்துல மேலே கொடுத்தாலும் நான் பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கல. ஸோ இதை மட்டும் இன்கார்பரேட் பண்றேன், வேற எதுவுமே பண்ணலைங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் உள்ள கொண்டு வந்துருச்சு இல்லைங்களா? ஹோப்ஃபுல்லி இட்ஸ் கிளியருங்க. எஸ் சார். ஓகே ஓகே டன். தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன எழுதிருக்குங்க? சேல் ஆஃப் ப்ரிப்பேர் சேல் அக்ரிமெண்ட் ஆஃப் தாஜ்மஹாலுங்க. பாக்கலாங்க. தாஜ்மஹால் நம்மால அட்மின் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி கொடுறாங்கன்னா அழகா ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாருங்க. தாஜ்மஹால் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாரு. இங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க, ChatGPT என்ன பண்ணுதுன்னு பாருங்க. என்ன சொல்லுதுங்க? Not appropriate and feasible வந்துச்சு. யா, சோ நம்ம அட்மின் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருதுன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது. மேபி தாஜ்மஹால் டக்குன்னு தெரியும். இதுவே வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பிஎம் ஹவுஸோ இல்ல சிஎம் ஹவுஸோ இருக்க அட்ரஸ் கொடுத்திருந்தா கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு சிஎம் ஹவுஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஏபிஎல் இருக்க சிஎம் ஹவுஸோட அட்ரஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப அவரு பார்க்க லெட்டர் அடிச்சு கொண்டு வந்துருவாரு. இது என்ன சொல்லுதுங்க? இதை நீ விற்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதப்ப இதை வந்து சேல் பண்ண முடியாது அப்படிங்கறத அதுவே கொடுத்துருதுங்க. அடுத்ததுங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம். என்னங்க? ஆக்ட் அஸ் அட்மின் ஸ்டாஃப் இல்லாம போட்டா என்ன மாதிரி வரும்? இல்ல எடுத்துட்டு வருங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அதை போடலாங்க. அதாவது
அது ஒரு சர்ச் வேர்டு அஜி நல்லா பண்றதுக்கான சர்ச் வேர்டு. சர்ச் வேர்டுங்கிற மாதிரிங்க. அதாவது சர்ச் வேர்டுங்கிறவங்கள நம்ம ஆப்போசிட் பர்சன் யாருன்னு இருக்கு. இப்ப நம்ம ஆபீஸ்ல அட்மின் ஸ்டாஃப் இருக்காரு, அக்கௌண்ட் ஸ்டாஃப் இருக்காரு. நம்ம அக்கௌண்ட் ஸ்டாஃப் கிட்ட போய் லெட்டர் டிராட் பண்ண கேட்டா தெரியாது. அதுவே அட்மின் ஸ்டாஃப் போய் அக்கௌண்ட்ஸ் கேட்டா தெரியாது இல்லைங்களா? அப்ப இது அதை பேஸ் பண்ணி ப்ரீ ட்ரெயின் பண்ணிருக்கனால அந்த வேர்டிங் போடும்போது இன்னும் ரிசல்ட் உங்களுக்கு ஃபைன் டியூனா வருங்க. தேங்க்யூ ஜி. இங்க பாருங்க ரெண்டல் டீடுங்க. நம்ம ரெண்டல் டீட் ட்ரை பண்றதுக்கு ஒரு நாள் எடுத்து டைம் எடுத்துக்குவோம். அழகா அது வந்து ரெண்டல் டீட் வந்து டைப் பண்ணுதுன்னு பாருங்க. நான் பாருங்க என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. Prepare rental deed. Owner Mr. Raj and tenant is XYZ. Rental advance is 1 lakh. Check number வந்து 1235. Date வந்து 5/3ங்க. 20,000 ரூபாய் ரெண்ட்டுங்க பிளஸ் 18% GST. ரெண்டல் அட்ரஸ் வந்து காந்திபுரத்துல இருக்கு, கோயம்புத்தூர். I have given it. ஸோ இங்க ஓனர் அட்ரஸ்ல இட்ஸ் டுக்ஸ் ராஜ் as a owner, XYZ as a tenant. இங்கேயே நான் வந்து அட்ரஸ் கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்காக இன்கார்பரேட் ஆகிடும். அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு சொல்லுது. அடுத்தது வந்து ரெண்டல் அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எந்த செக்ல கொடுத்துருக்காங்க, மந்த்லி ரெண்ட் என்ன கொடுக்க போறோம், ரெண்டல் அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுச்சு, டேர்ம்ஸ் ஸ்டார்டிங் டேட் நான் கொடுக்கல, ஸ்டார்ட் டேட் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸ்டார்ட் டேட் வந்து 5/3/2024. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டில் லைக் 5/3/2025. இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அதே டேட்ல நான் சொன்னதை இன்கார்பரேட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துடும். இப்போ நம்ம ஆப்போசிட் பர்சன் கொண்டு வராரு, இது இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னா they will be including all this content into the terms of tenancy. I do able to understand the people who is participating outside of Tamil Nadu may not be understand 100%, but I promise you that I'll be going to have one separate program is completely in English. So now I'll go with the mixed up because so many people are from Tamil Nadu also. So that is the reason. So don't mistake me on that. Because people from Kolkata, people from other places also they're participating. Now, so இங்க பாத்தீங்கன்னா டேட்ஸ் இருக்கு, என்ன டேட்ல ஸ்டார்ட் ஆகுது, என்ன டேட்ல முடியுதுங்கிறது உங்களுக்கு கொடுத்துருச்சுங்க. அப்ப ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை மட்டும் ரெட்டிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் உங்களுக்கு கிளியருங்களா? I have another 20 minutes. ஒரு क्वेश्चन ஜி கேட்கலாமா ஜி? ஆக்சுவலா வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா இந்தியன் ஸ்டாண்டர்டா ஜி? இது ஸ்டாண்டர்டுங்களா? நீங்க கொடுத்துக்கலாங்க. வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஃபார்மேட். அதாவது நம்ம கொடுத்துக்கலாம். இங்க என்ன பண்ணனா லொகேஷன் இந்தியான்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாத்திக்கும். ஓ சரி. நான் லொகேஷன் இந்தியான்னு கொடுக்குறேங்க. உங்களுக்கு இந்தியனோட ரூல்ஸ் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துருங்க. சூப்பர், தேங்க் யூ ஜி. நீங்க கரன்சியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 20,000 இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து லொகேஷன் இன் USA டாலர்னு கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஆமா, டாலர் வந்துருச்சு, டாலர்ல மாறிடுச்சு. சோ இவ்வளவுதான் சிம்பிளுங்க. நம்ம எங்க அதான் ப்ரீ ட்ரெண்ட் நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கிட்ட சொல்லுங்க. அது சொல்லிட்டோம்னா போதும், அது ரிசல்ட் கொடுத்துரும். அதுக்கிட்ட எப்படி சொல்லுங்கிறதா இன்னும் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியலன்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் ஆர் நாட் ட்ரெயின்ட் ஹவ் டு ஆஸ்க் தி क्वेश्चनங்க. ஓகே ஓகே. இது பாருங்க. அடுத்து பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன். நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் வாங்கணும். என் புக்ஸ்ல 5 லட்ச ரூபா இருக்கு, உங்களுக்கு 5 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னா இது அட்ரஸ் மட்டும் கொடுக்காம இருக்கு, கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் டைப் பண்ணி அது கொடுத்துருங்க. சோ இது ஓகேங்க. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்குங்களா? நான் அடுத்த பாயிண்ட்ஸ் போறேங்க. அடுத்த 15 minutes I'm going to லைக் 4ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ண போறேங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா ஆப்ஷனுமே 3.5ல இருக்கிறது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, ஏதாவது லேர்னிங்ஸ் இருந்ததுங்களா? அடுத்தது போலாங்களா? கொஞ்சம் பேர் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுல எனக்கு இன்னொன்னு இந்த சர்ச் வேர்ட் சொல்றீங்களா, அட்மின் அந்த மாதிரி சொல்றீங்களா, அது மாதிரி சர்ச் வேர்ட்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும், ஒரு 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 ஆள்கிட்ட எப்படி கேட்கணும், ஃப்ரெண்ட்லி? வெரி சிம்பிளுங்க. நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்க? இப்போ ஒரு வேலை நடந்து போயிட்டு இருக்கீங்க, அட்ரஸ் கேட்கணும். ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டா கிளியரா கொடுப்பாருங்களா, இல்ல பக்கத்துல ஸ்கூல் போயிட்டு இருக்க பையன்கிட்ட கேட்டா கிளியரா கொடுப்பாங்களா? ஆட்டோ டிரைவர் கிளியரா கொடுப்பாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல அந்த வேர்ட் ஆட் பண்ணணும், அவ்வளவுதாங்க. உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி யாரா இருந்தா உங்களுக்கு ஆன்சர் கிளியரா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணினாலும் உங்களுக்கு ரிசல்ட் வருங்க. பட் ரிசல்ட் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் போற பையன் சொன்னான்னா ஒருத்தர் சொல்றது கரெக்டா இருக்கு, ஒருத்தர் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல சொல்லலாம். இது ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டா எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸோட எக்ஸாக்ட் ஷார்ட்கட்டோட சொல்லுவார் இல்லைங்களா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட். அதுக்கு தான் இந்த வேர்ட் ஆட் பண்ண சொல்றாங்க. அதை ஆட் பண்ணாம இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வருங்க. ஓ சரி, thank you. Okay. So hopefully I think practical தான் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். I hope I'm not making it to boring. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? இல்ல, ரியலி பிராக்டிகல் ஜி, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. Thank you. சூப்பர். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாத்தீங்கன்னா டைம் இஸ் 8:30. as I promised you ஆன் டைம்ல ஸ்டார்ட் பண்ணனும், ஆஃப் டைம்ல ஆன் டைம்ல க்ளோஸ் பண்ணுங்கிறது இன்டென்ஷனுங்க. 15 minutes or 20 minutes I'll be focusing on advanced featureங்க. இப்போ அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா 4.5க்கு நான் மூவ் ஆகிறேன். இது பெய்டு வெர்ஷன். ஓகேங்களா? இதுல என்ன பண்றேன்னா கிரியேட்
என்ன எழுதிருக்குன்னு உங்களால படிக்க முடியுதுங்களா? கொஞ்சம் ரீட் பண்ண முடியுமா? Create logo Create for logo. juice shop with Ah. red and yellow color. ஓகே, டன்னுங்க. இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, Sir. எஸ் Sir, one doubt, sir. எஸ் Sir, whether it will explain any concept, sir, any concept, it will act as a teacher or a professor. definitely it will explain. You wait, you will be surprising it. Okay. Okay, sir. To put one content, the way it is going to be delivered, if you see that, definitely I hope that you will be surprised. Okay, sir. Sorry, Yeah. sir. Okay. Yeah, no issue. So இங்க என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, கிரியேட் லோகோ. ஒரு லோகோ கிரியேட் பண்ண நம்ம ஒருத்தரை பிடிக்கணுங்க. அவரு கொடுக்கறது நமக்கு பிடிக்குமான்னு 5,000 rupees சார்ஜ் பண்ணுவாரு. பட் ஸ்டில் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத லோகோவா அவர் கொடுக்கலாம். பட் இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாங்க. கிரியேட் லோகோ ஃபார் ஜூஸ் ஷாப் வித் ரெட் அண்ட் எல்லோ கலர் நான் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நீங்க கொடுக்கலாம், வேண்டாட்டி கலர்ஸ் காம்பினேஷன் நீங்க கொடுக்கவும் வேண்டாங்க. இதுல நீங்க பார்க்கலாம். இன்க்ளூடிங் ஈவன் a software engineer can write Python codes-ங்க. But I'm not technically strong at that. இங்க என்ன வந்திருக்குங்க? இந்த லோகோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் இங்க போயிட்டு மறுபடியும் போடுறேங்க. நான் லோகோல அட்வான்ஸ்ல போட்டலாம். அது வந்து எனக்கு ஒரு லோகோ 2 லோகோ மட்டும் கொடுக்குது. Now you can see here. 4ல தான் இருக்கு. இந்த லோகோ டிசைனர் ஒன்னு இருக்குல்ல இது இமேஜ் ஜெனரேட்டர். இல்ல இருக்குங்க. அது வந்து நம்ம இமேஜ் ஜெனரேட்டர் வந்து யூஸ் ஃபார் ஃப்ளையருங்க. லோகோங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டா, இட் இஸ் ட்ரெயின்ட் ஃபார் கிரியேஷன் ஆஃப் லோகோ. ஜெனரலா போறதோட அது வந்து லைக் ஒரு டிசைனர் மாதிரி ஆக்ட் ஆகுங்க. ரைட். நான் இங்க போட்டிருக்கேன். ChatGPT 4 வந்து கொஞ்சம் ஸ்லோலி இருக்குங்க. ஏன்னா அது வந்து லிட்டில் அட்வான்ஸ் அண்ட் கனெக்டட் வித் இதுங்க. எப்படி இது வருதுன்னு பாருங்க. சூப்பர். இது வந்து give 9 different logo. எனக்கு இந்த லோகோ பிடிக்கல. இந்த லோகோவே நல்லா இருக்கும். இது எனக்கு பிடிக்கல. எனக்கு இன்னும் டிஃப்ரெண்டா வேணும். அப்படிங்கும்போது just give 9 different logos. Just wait and you can see, but it will take some extra time. அதுக்கு அடுத்து நம்ம flyers வந்து we can see it off. ஒரு மீட்டிங் நடக்குது, அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இம்மிடியேட்டா எனக்கு கேன்வால போய் யூஸ் பண்ணணும். எனக்கு கேன்வா யூஸ் பண்ண தெரியாது. இங்க பாருங்க, இது எனக்கு கட்டாயம் வருது ஜூம் பண்ணியிருக்கனால. பட் ஹோப்ஃபுல்லி யூ கேன் ஏபிள் டு சீங்க. கரெக்ட். நல்லா இருக்கு. See, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோகோ இதுல நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் திங்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒண்ணு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, சாம்பிள் வித் சொல்லியிருக்கேங்க. சரி, இப்போ எனக்கு என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லோகோ யூஸ் பண்றாங்க, இல்ல எனக்கு வேற யாரோ ஒரு லோகோ யூஸ் பண்றாங்க. அந்த லோகோ எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அதே மாதிரி எனக்கு லோகோ வேணுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுங்க, லைக் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற லோகோ போட்டிருக்கேன். கிரியேட் லோகோ சிமிலர் டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போடலாம். சிமிலர் டு திஸ். ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதாங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ராயல் கேர் ஹாஸ்பிட்டலோட லோகோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இப்போ எனக்கு கிரியேட் லோகோ சிமிலர் டு திஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, ஒரு லோகோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பேட்டர்ன்ல எனக்கு டிஃபரெண்ட் லோகோ வேணும். அப்ப நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வரங்க. ஜென்ரல் லோகோ கிரியேட் பண்றதுக்கு பதிலா இந்த பேட்டர்ன்ல தான் எனக்கு லோகோ வேணும்னு நம்ம வந்துடுச்சு. அப்ப அந்த லோகோவை நான் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு லோகோ வேணும்னு நான் கேட்டிருக்கேன். Let us wait and see how the result is going to be there. அதுக்கான வேர்டிங்ஸும் இங்கே கொடுத்துருந்தோம். ரிசல்ட் இஸ் டிஸ்பிளே எரர் வருதுன்னு நினைக்கிறேன். Healing hands. டிஃப்ரெண்ட் திங்ஸுங்க. லைக் அந்த வேர்டிங்ஸை மாற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேர்டிங்ஸ் மாற்றி போட்டிருந்தோம். அப்போ போடும்போது என்ன ரிசல்ட் வந்தது நான் காமிக்கிறேன். ஏன்னா டெக்னிக்கலி சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன். லெட் மீ ஷோ தட் ஆல்சோங்க. ஜஸ்ட் அ மினிட். யா, ஸோ இதுதான் நாங்கள் ஜூஸ் ஜாப்புக்கு வந்து எக்ஸாக்டான வேர்டு போட்டு லோகோ கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி லோகோ வந்ததுங்க. இது நமக்கு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ இது ஒன்றுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் லோகோ நாங்கள் இன்செர்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி கேட்டிருந்தோம். அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு கிரியேட் பண்ணுன்னு சொல்லி சும்மா கேட்டிருந்தேன். ஸோ மேலே இருக்க அதே லோகோ இங்கே சிமிலராக வச்சிருக்கேன் இல்லைங்களா? இந்த லோகோ மாதிரியே வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட ஹாஸ்பிட்டல் நேம் போட்டு கொடுத்துச்சு இல்லைங்களா? ஆமா.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேர்டிங்ஸை நம்ம கரெக்டாக போடும்போது நம்ம கிடைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி யூ கேன் யூஸ் திஸ் ChatGPT டு கிரியேட் a logo ஆர் அதர்வைஸ் யூ கேன் ஹேவ் அ டிராஃப்ட் காப்பியாவது நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் போகிறதுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். பட் இது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணுறேங்க. அதுக்கு நான் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ யாருமே கிடையாது, நான் இமீடியட்டாக வந்து ஒரு இது நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு வேர்டு என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. கிரியேட் போஸ்டர் ஃபார் ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பனிங். டேட்லாம் கொடுக்கல, டேட் கொடுத்திருந்தா அதையும் சேர்த்து எடுத்துட்டு வருங்க. இமேஜ் கிரியேட் ஆகுதுங்க. இதுல அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லையா? நமக்கு கேட்கலங்க. அது அது கொடுக்கும்போது இன்னும் மோர் அப்ராப்ரியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் வருங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ இங்க பாருங்க, ஐஸ்கிரீமோட அந்த பிக்சர்ஸ் போட்டு ஒரு வீடியோ ஒரு லோகோ வந்திருக்கு. அடுத்த லோகோ இங்க வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு பிடிக்கல அப்படின்னா டிஃப்ரெண்ட் இது கொடுங்க. ஐ டோன்ட் லைக் திஸ் போஸ்டர். Certainly. I understand. இப்ப இன்னொரு ஒரு லோகோ இருக்குன்னா அது JPEG ஃபைல்ல கொடுத்தா போதுமா ஜி? நீங்க JPEG கொடுத்தாலும் ஓகேங்க, பிடிஎஃப்ல கொடுத்தாலும் சரிங்க, அதை ரீட் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க் யூ ஜி. ஓகே, PNG ஃபார்மேட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ரைட் ஜி, தேங்க் யூ ஜி. யா, அண்ட் ஈவன் த கண்டென்ட் which comes from here you can convert into like a word, இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாங்க. பட் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு அந்த வீடியோ ரொம்ப இது பிடிக்கலப்பா, ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் போஸ்டரா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறேன். இதுல டேட்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேட் கிரியேட் பண்ணுங்க. எகைன் ChatGPT is merged with Canva-ங்க. கேன்வால எப்படி ஒரு பேசிக் டிசைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுல இருந்து நம்ம டேட்டா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிளா ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரே ஒரு ஐஸ்கிரீமோட வந்திருக்கு இல்லைங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுது இல்லைங்களா? நல்லா புரியுது. இந்த மாதிரி நீங்க வந்து யூ கேன் கிரியேட் லோகோங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோகோவை போட்டு எனக்கு இதே மாதிரி சிமிலரா என்னோட கம்பெனிக்கு லோகோ கொடுன்னா அப்படியே கொடுக்காது, அதுல இருந்து மாத்தி உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். போஸ்ட் எனக்கு இந்த இடத்துல நான் டேட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், டேட் ஆஃப் ஓப்பனிங் இங்க கூட கொடுக்கலாம். இட்ஸ் லுக்ஸ் குட், அப்ரிசியேட் பண்றோங்க. அதை டேட் ஆஃப் ஓப்பனிங் 5/3/2024. கிராபிக் சாஃப்ட்வேர்ல போயிடுது. இன்க்ளூட் and the above poster itself. என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி நீங்க அதுல போட்டுக்கு அப்படிங்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, மேல இருக்கல எனக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுன்னு சொல்றேன். அது ஒண்ணு சொல்லுது, அது எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு வேணுங்கிற மாதிரி கொடு, நான் சாஃப்ட்வேர்ல போய் நான் போடுறதுக்குலாம் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்றேன்னா இன்க்ளூட் ஆன் தி எபோவ் போஸ்டர் இட் செல்ஃப். நீ சொல்றது நான் கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டேட்டாவை அதில் இன்க்ளூட் பண்ணிட்டு இட் வில் ஜென்ரேட் ஒன் போஸ்டருங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு போனா அது சார்ஜபிள் அது சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜபிள். இங்க பாருங்க அதே போஸ்டர்ல என்ன பண்ணிருக்கேங்க, ஐஸ்கிரீம் ஷாப் ஆன் 5/3/2024 வந்துருச்சுங்களா? சூப்பர். ஸோ இதுல கலர் பிடிக்கல, நீங்க கலர் கொடுக்கலாம். எனக்கு என்ன டிசைன் வேணும், இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ல நிறைய இருக்க மாதிரி வேணும்னா நீங்க அதுவும் கொடுக்கலாம். லிமிடெட் ஆஃப் டைம் இருக்கிறனால நான் வந்து டெமோ மாதிரி ஒரு சில இதை மட்டும் நான் காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் கொடுத்தோன்னா அது ஒரு சூப்பரா ஓப்பன் ஆகும். ஸோ இது ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல நம்ம டைம் வேண்டாங்க. ஐ திங்க் டைம் இஸ் 8:40ங்க. இப்போ இது என்ன பண்றேன்னா லைக் அ ஃபேக்கல்டி, சம் ஃபேக்கல்டிஸ் ஆல்சோ மைட் பி அட்டெண்டிங் தி கிளாஸஸ். So far whatever I discussed till the extent this is a general topic like a business administrative, logo creation, poster எல்லாம். இந்த particular content என்ன சொல்லிருக்கு அப்படின்னா write 20 MCQ question with the answer in bold for GST e-way bill concept. e-way billங்கிறது ஒரு கான்செப்ட்டுங்க. இப்போ நான் அதை போட்டுட்டு ஜஸ்ட் இதுல வந்து என்டர் பண்றேன். I would have changed to 3.5. it will take some time. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா let me change it to 3.5ங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஒரு 50 கொஸ்டின் எழுதி கொடுன்னு கேட்டிருக்கேன்.
20 கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா பட டைப் பண்ணுதுன்னு பாருங்க. நீங்க anything you can give to this, even you can ask 100 question to type. இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கு. இதை நீங்க கடைசியா வச்சுக்கணும் அப்படினால வச்சுக்கலாங்க. Keep all the answers after all the question. சும்மா நான் வந்து ப்ராப்பரான இங்கிலீஷ்ல போடணும்னே தேவையில்லைங்க. Unexpected. Yes. Sir, one doubt, sir. Yeah. சார் இப்போ இதே மாதிரி நம்மளோட CAFRக்கு இந்த மாதிரி MCQ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா டாபிக் வைஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குங்களா சார்? 100% பண்ணி கொடுக்குங்க. I'll write act as CA faculty. இந்த ஆக்டர்ஸ் Write some 20 question நான் கொடுக்குறேங்க. 20 MCQ question on India AS 110 மல்டிபிள் with சாய்ஸ். answer. With answer. As a faculty கொடுக்குதுங்களா? What India AS 110 preliminary deals with, how does India AS define the control? So all the answers will come automatically. Nowadays many faculties are using ChatGPT to write the MCQ question, but Sure. confidential answer I suppose to disclose now. சார் இப்போ நம்ம எக்ஸாம்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்களாங்க சார்? பட் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து கூட நீங்க வந்து should be in the terms of exam நீங்க செப்பரேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. பிகாஸ் மிக்ஸ்ட் அப் பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க. எது வரைக்கும் யூஸ் பண்ணணும் எது யூஸ் பண்ண கூடாதுன்னு இருக்குங்க. அது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க் யூ சார். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்க இதுல போட்டு எழுதலாங்க. அடுத்து வந்து இப்ப நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா பேர் வைக்கிறது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அதுக்கு பாருங்க என்ன பண்றேன்னா, give me good girl name, child name with 2 words starts with G-ங்க. Start with G. என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள போறோம். ஈவன் அஸ்ட்ராலஜி கூட தேவையில்லை, இங்கே போடலாம். அஸ்ட்ராலஜிங்கிறது உங்களுடைய சார்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுங்க. அது இட்ஸ் லிட்டில் அட்வான்ஸ்டுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. இது நவகிரகஸ். அந்த நேம் வந்து அது என்ன வேர்டு, சான்ஸ்கிரிட் வேர்டா என்ன வேர்டு? இப்போ எனக்கு ஒரு வேர்டு டபுள் தி வேர்டு வேணும்னா நான் 2 வேர்ட்ஸ்ங்கிறத நம்ம கொடுத்துக்கலாங்க. இதுல வந்து சிம்பிள் வேர்டா கொடுக்குது. நான் வந்து 3ல இருக்கு, 3.5ல தான் இட் வில் பி ஃபாஸ்ட். 4 will be always slow. இங்க பாருங்க, இதுல வந்து 10 list of name வந்துருச்சுங்களா? நம்ம வந்து ஒரு 2000 rupees இது கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதுல நீங்க போடும்போது என்ன ஆகுதுங்க, ஆட்டோமேட்டிக்கா 2 letters வேணுமா, 3 letters வேணுமா, ஹிந்து நேம் வேணுமா, முஸ்லீம் நேம் வேணுமா, இல்ல ட்ரெடிஷனல் நேம் வேணுமா, மாடர்ன் நேம் வேணுமா, அது கேட்கற கொஸ்டினுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருங்க. ஹோப்ஃபுல்லி ஓகே தானேங்க? ஓகே சார். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்ட்ராலஜி சார்ட்டுங்க. அடுத்து மேக்ஸ் ஒன்று இருக்குங்க. நான் மேக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ லெட் us see how the result is going to be there. இந்த ஈக்குவேஷன் எனக்கு தெரியலைங்க. அதாவது இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. I will show that equation to you. ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா? இதை எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்க சொல்றேங்க. இந்த ஈக்குவேஷனை எனக்கு சால்வ் பண்ணி கூட எனக்கு கிளியரா தெரியல அப்படிங்கிறேங்க. எக்ஸ்பிளைன் ஈக்குவேஷன் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைனுங்கிற வேர்டு கொடுத்துருக்கேன். 3 separate mathematical expression each from solution. Step number 1, step number 2. உங்களுக்கு கம்ப்ளீட்டா எனக்கு மேக்ஸை பத்தி அவ்வளவு நாலேஜ் கிடையாதுங்க. ஸோ மேக்ஸ் ஃபேக்கல்டிஸ் அல்லது மேக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா, மேக்ஸ் படிச்சவங்க இருந்தாங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பிக்சரை வந்து அதை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இதுல என்ன இருக்கு, இது எப்படி எடுக்கணும், எல்லா விஷயத்தையுமே அது சால்வ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இது மேக்ஸ் சால்வர்னு சொல்லி இது ஒரு இன்டகிரேட்டர் மாதிரி தாங்க. இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரெயின்டு வித் மேக்ஸுங்க. அதாவது காமன் மேனுக்கும் மேக்ஸ் தெரியும், மேக்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு மேக்ஸ் தெரியும். சாட் ஜிபிடில நார்மலா போடும்போது காமன் மேன்ட்ட கேட்குற மாதிரி நீங்க இதுவே இந்த மேக்ஸுங்கிற இந்த பர்டிகுலர் இதுல போய் போடும்போது ஆட் ஆன் டூல்ல போடும்போது மேக்ஸ் ஃபேக்கல்ட்டிட்ட கேட்குற மாதிரிங்க. ஹோப்ஃபுல்லி யூஆர் ஓகேங்க. ஸோ மேக்ஸ் எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கேன்வா. இதுதான் கேன்வாங்க. இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, இது கேன்வாவோட கனெக்ட் ஆயிருக்குங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கிரியேட், அதாவது ஒரு
நீட் போஸ்ட் ஃபார் சிஏ அகாடமி ஓப்பனிங், ஒரு அகாடமி ஓப்பன் பண்றேன் அப்படின்னு கேட்கறேன். அது என்ன பண்ண சொல்லுதுன்னா கேன்வாவை லிங்க் பண்ணிக்கலாமான்னு கேக்குது. ஆமா பண்ணிக்கோன்னு சொல்றேன். அப்படி பண்ணிக்கோன்னு சொல்லும் போது எனக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்க, இதுதான் அகாடமி ஓப்பனிங். இது வந்து பாத்தீங்கன்னா லைக் அதே மாதிரி கொஞ்சம் கிராண்ட் ஓப்பனிங்காக கொடுத்துருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நீங்க பார்க்கலாம். அஸ்ட்ராலஜி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் டேட் அண்ட் பிளேஸுங்க, டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டைம் கொடுக்குறேங்க, கொடுத்துட்டு என்டர் பண்றேங்க. நான் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே மேக்ரோ லெவலில் தான் டச் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து சொல்லலாம். நான் டீட்டெயிலாக கவர் பண்ணலைங்க. ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த ஃபீல் தட் வாட் ஆர் தி திங்ஸ் ஆர் தேர் இன் தி சாட் ஜிபிடி. ஏன்னா காமன் மேன் சாட் ஜிபிடின்னு பேசுறாங்க. அதில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சன் வந்து 12th பிளேஸ்ல இருக்கு. இது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களா இருந்தா இட்ஸ் ஓகே. அதர்வைஸ் ஈவன் ஐ நோ ஒன்லி டு தி எக்ஸ்டென்ட் மேபி 60% ஐ நோ அஸ்ட்ராலஜி. இதுல யூ கேன் கன்வெர்ட் இன்டு தி சார்ட்லயே நீங்க மாத்திக்கலாங்க. இதை நீங்க சார்ட்டாவும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ தென் யா, ஸோ திஸ் இஸ் வே சாட் ஜிபிடி டூஸ் எவ்ரிதிங். ஐ திங்க் டைம் இஸ் அரௌண்ட் 8:46. as I promised at 8:45 I supposed to stop the session. After that maybe we'll have a feedback and Q&A for the next 10 minutes or 15 minutes. ஸோ இந்த மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் நமக்கு வந்து இந்த சாட் ஜிபிடியில் இருக்குங்க. ஸோ எக்ஸாக்டாக ஆஸ் ஐ செட் 45 மினிட்ஸ் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நான் வந்து நிறைய கண்டென்ட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரொம்ப டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணல, மேக்ரோ லெவலில் இதெல்லாம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா இருந்ததுங்களா? ரொம்ப கிளியரா இருக்கு ஜி. எப்படி ஃபீல் பண்றீங்க? யாராவது ஒரு 2 பேர் நீங்க கொஸ்டின் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன், how it is useful for accounting profession, I will take few questions then I'll go to feedback later. Definitely accounting ப்ரொஃபஷனுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த சாட் ஜிபிடி வந்து யூ கேன் இன்டகிரேட் வித் எக்ஸலோட இன்டகிரேட் பண்ணிட்டு நீங்க ஒரு டேட்டா கொடுக்குறீங்கன்னா, நம்ம இந்த பேங்குக்கு லோன் போகும்போது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ மேட்ச் ஆகுதா, கரண்ட் ரேஷியோ மேட்ச் ஆகுதா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் தேவையே இல்லை. அதுவே போட்டு இதான் ரேஷியோ இருக்குது, இது 10ல் பேங்க்ல போனால் லோன் கிடைக்காது, இது போய் எடுத்துடுவோன்னு சொல்லிடும். அந்த அளவுக்கு அது வந்து அனலிட்டிக்கல் டூல் இருக்குங்க. லியோ, யூ கேன் யூஸ் தட். வி கேன் ஹாவ் அ செப்பரேட் ப்ரோக்ராம் ஃபார் தட். அன்புமலர் சின்னசாமி சார் வந்து என்ன இருக்காருன்னா, தேங்க்ஸ், டைம் ஹஸ் ஃபாலோன், தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிளனேஷன், ப்ளீஸ் அட்வைஸ் ஃபார் மோர் எஜுகேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. We can work in spreadsheet with ChatGPT. Yes, we can workங்க. ChatGPT வந்து அது ஒரு டூலோட இன்டகிரேட் பண்ணணும். அது பண்ணிட்டோம்னா எக்ஸல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். That you can do. Even in the future, everything will be in the ChatGPT. Like passing an entry can be done with ChatGPT. Bank statement upload பண்ணுமா, அதுவே கன்வெர்ட் பண்ணிட்டு உள்ள கொண்டுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். எஸ், ஐ வில் டேக் சம் கொஸ்டின்ஸுங்க நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு. ஜி இப்போ ஒரு கொஸ்டின் ஜி. யா, இப்போ வந்து நாம வந்து இந்த சர்ச் வேர்ட்ஸ்லாம் சொல்றீங்களா ஜி, இந்த ஃப்ரண்ட்ல நீங்க போடுறீங்களா சிஏ, எஸ் அது மாதிரி ஏதாவது வந்து காமன் இது ஏதாவது இருக்குதா ஜி? இந்த இதுல வந்து ஒரு ஃபார்மேட்டடா ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி சர்ச் வேர்டுங்கிறதுங்க? see from where you go to ask the question, that will decideங்க. so thing is like yes used for department reply letter. yes Leo, that you can do. சரி, நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம கொஸ்டின் கேட்க முடியுங்க. நான் ஒரு அட்மின் ஸ்டாப் கூப்பிடுறேன்னு வச்சுக்கலேன், நான் யாரை கூப்பிடுறது மைண்டுக்கு தெரியுங்க, அட்மின் ஸ்டாப். அப்போ சிம்பிளி வில் ரைட் ஆக்ட் as an admin staff. that will give more information. நான் ஒரு ஆடிட்டர் கேட்கறேன்னு வச்சுக்க, ஆக்ட் as an auditor. so that will think only from the point of auditorங்க. நான் வந்து ஒரு கண்டென்ட், ஒரு ஜிஎஸ்ல டவுட்டை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேட்கறதுக்கும் நார்மலான அக்கௌண்டன்ட் அல்லது அடுத்த லெவல் படிச்சுட்டு இருக்கவங்களை கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த லெவல்ல திங்க் பண்ணணும். நான் காமனா கேட்டேன் அப்படின்னா that will give the general informationங்க. இது நம்ம தான் கேஸ் டிசைடுங்க. இப்ப ஆக்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும், கரெக்ட்டா? ஆக்ட்ங்கிறது யூஸ் பண்ணலாங்க. இல்லைனாலும் நீங்க லைக் நார்மலா நம்ம என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆக்ட் as travel agent or write it as a content writerங்க. ஓ சரி, ஆக்ட்ங்கிறத நான் ஒரு ஜெனரலா சொல்றேங்க. சோ இது வந்து write it as content writerன்னு யூஸ் பண்ணலாம். so like that you can decidங்க. ரைட், thank you. yeah I think more than 60 participant கரெக்ட்டா இருந்துட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட். ஏன்னா லாஸ்ட் டைம் எம்எஸ்சிபி டாபிக் கூட கம்மியா இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்ங்க வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்க கேட்கலாங்க. நெக்ஸ்ட் 4 minutes ஆர் அவைலபிள் ஃபார் கொஸ்டினுங்க. தேங்க்ஸ் a lot சார். ஈஷோ முதிங்க. எஸ், இது ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணனும்? சாட் ஜிபிடி இது டீப் பண்ணனும். இது வந்து நீங்க வந்து ப்ராசஸ் வாட் ஐ அட்வைஸ்ங்கனா, இது ஒரு ப்ராசஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட் ரிசர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாட் ஜிபிடி இஸ் கோயிங் டு ப்ளே a மேஜர் ரோல். நம்ம சாட் ஜிபிடி வந்தா வேலை போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். முட்டாள்தனமான விஷயம். ஐ அம் சாரி டு சே திஸ். சாட் ஜிபிடியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றோங்கிறத ரொம்ப முக்கியம். ஒரு சில ஜாப் வந்து அடி வாங்குங்க.
லைக் பேசிக்கா வந்து ஒரு பிஆர்ஓ இருக்கார், ஒரு கண்டென்ட் லெட்டர் மட்டும் டைப் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்குலாம் கொஞ்சம் அடி வாங்கும். மற்ற இடத்துல வந்து இது எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஆஸ் அ பிசினஸ் வேணா உங்களுக்கு ஒரு பேசிக் அனலைசிஸ் பண்றதுக்கு ChatGPT யூஸ் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணலாம். யூ நோ நீட் டு ஹேவ் அ சார்ட் அக்கவுண்ட் லைக் மீ. ஓகேங்களா? பட் அதுல வந்து நீங்க அதாவது டே டு டே லைஃபுக்கு நீங்க ஒரு பேங்குக்கோ இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போறீங்கன்னா டெஃபினட்டா ChatGPT ஆர் நாட் சப்போஸ் டு பிலீவ். ஏன்னா 100% இது கரெக்டா வருவாங்கிறது நமக்கு தெரியலைங்க. ஆக்ட் இஸ் டிஃபரெண்ட்டுங்க. நேத்து ஒரு கேஸ்ல வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம போற மாதிரி இருக்கும். உங்களோட இன்டர்னல் அனாலிசிஸ்க்கு டு தி எக்ஸ்டென்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபர்தர் எஜுகேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா இங்க யூ பி கனெக்டட் வித் அவர் லைக் யூடியூப் கூட கனெக்ட் ஆகிங்க. அதுலயும் நாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோங்க. இதை வந்து ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சராகவே நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். லைக் பிசினஸ் மேனுக்கு தனியா, ஃபேக்கல்டி டீச்சர்ஸ்க்கு தனியா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாங்கிற மாதிரி ஐ எம் பிளானிங் அ கோர்ஸுங்க. வெரி சூன் ஐ வில் அனௌன்ஸுங்க. தேங்க்யூ. யா சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. யா எனி அதர் கொஸ்டின்ங்க? another 2-3 people can ask a question. Yes sir, I am Balakrishnan. yeah yes sir. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுனால ஓன் நாலேஜ் யூஸ் பண்ண முடியாது. எழுதுற பிராக்டிஸே வராது. எல்லாமே அதுல போட்டு ஆன்சர் எடுத்துக்கிட்டா எப்படி படிக்கிறது? சார் டெஃபினெட்லி ஆன்சர் இஸ் கரெக்ட்டுங்க. உங்களோட ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த மாதிரி எழுதும் போது அவங்களுக்கு நாலேஜ் வந்து ஓன் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் வராது. எப்படி படிப்பாங்கன்னு கேட்கறது 100% கரெக்ட்டுங்க. இப்ப லைக் 86ல இல்ல 90க்கு முன்னாடி ஒருத்தங்க படிச்சவங்களுக்கும் இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டெஃபினெட்லி டிஃபரெண்ட்டுங்க. அன்னைக்கு படிச்சவங்களை நான் மோர் நாலேஜபிள்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அடுத்த ஒரு அனலிட்டிக்கல் இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் ரைட் பண்ணி திங்க் பண்ணி எழுதுறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வரதான் செய்யும். பட் அதை வந்து வேற விதமான அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்குங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. யா இதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எக்ஸல் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சார். நான் வந்து அடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு 1/2 hour நமக்கு டைம் தேவைப்படுங்க. அதுக்கு லிங்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஐ டேக் எக்ஸல் பிகாஸ் எக்ஸல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் nowadays. So next session I'll take that. I think Balasubramanian sir is asking some question. No. Okay. No sir. Okay, fine. So any other 2-3 questions please? Sir. Maybe last 3 minutes available for questions. Yes. சார் இப்போ டெர்மினாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ்ல வந்து அந்த டேர்முக்கு வந்து வேற மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா அதுல பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது நெகட்டிவ் சார். கரெக்ட். இப்போ அந்த இது வந்து இந்த டெர்மினாலஜி வந்து இது வந்து காமன் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல இந்த டாக்டர் இப்ப நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கொடுக்குறீங்கறத பொறுத்து தான் இருக்குங்க. ஆக்ட் அஸ் டாக்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா டாக்டர் என்ன டெர்மினாலஜில எக்ஸ்பிளைன் பண்றாரோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்ட் அஸ் அ நர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ டு ஹூம் யூ ஆர் ஆஸ்கிங் தி கொஸ்டின்ஸ் தான் மேட்டருங்க. நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசும்போது சார் என்ன சார் இது என்ன சார் ஏதாவது இன்ஜெக்ஷனா சார் என்ன வைரஸ்லா சார் அப்படின்னா அவங்க வந்து அந்த வைரஸ் பேரை சொல்லி அந்த மெடிசன் பேரை சொல்லி அந்த நோய்க்கான டெர்மினாலஜி யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதுவே ஒரு நார்மல் சிஸ்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்கன்னா அது ஒரு விதமான வைரஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு தான் அந்த வேர்டை ஆட் பண்ண சொல்றாங்க முன்னாடி. நீங்க யாருகிட்ட பேசணுங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. அது டிசைட் பண்ணாது. பிகாஸ் இட்ஸ் ட்ரெயின்ட் ஃபார் எவ்ரிதிங். டாக்டரும் இருக்காங்க, சிஸ்டர்ஸும் இருக்காங்க, காமன் மேனும் இருக்காங்க. நீங்க யார்கிட்ட போய் பேசணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரோட கண்டென்ட் அவரோட லெவல்ல டெலிவரி பண்ணுவாரு. சிஸ்டர்கிட்ட நர்ஸ்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க லெவல்ல கண்டென்ட் டெலிவரி பண்ணுவாங்க. காமன் மேன்ல போனீங்கன்னா அவங்க ஆக்சுவலா டாக்டராகவே என்ன பண்ணுவாங்க பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட கேட்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ChatGPT will not decideங்க. Because ChatGPT will act as a doctor, will act as a sister, will act as a common person also. But we should decide to whom we have to ask the question. அது டாக்டரும் வேலை பார்க்கும், நர்ஸும் வேலை பார்க்கும், காமன் மேனா வேலை பார்க்கணும். நம்ம யார்கிட்ட பேசணும், யாரை மீட் பண்ணுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணுங்க. இந்த டேட்டா வந்து எங்க இருந்து கலெக்ட் பண்ணுதுக்கு? இது இவ்வளவு ட்ரூத், இவ்வளவு அது நம்மளா 100% எஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a various sourcesங்க. கூகுள்ல வந்து இருக்கிற டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுதுங்க. இது வந்து எப்படி எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத ட்ரை பண்ணிருக்குங்க. நீங்க அதுக்கிட்ட போய் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா ஹாய் குட் மார்னிங் ஹேட் யுவர் ஃபுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ஐ எம் சாரி ஐ won't have a food, I am not a human being, நான் மெஷின், நான் சாப்பிட மாட்டேங்க. இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னா சாரி as per my knowledge I am not supposed to eat அப்படின்னு சொல்லும். சோ அப்ப இது என்ன அப்படின்னா இட்ஸ் a pre trainedங்க. அதுக்கான ட்ரெயின் மெஷின் லாங்குவேஜ்ல அதுக்கு ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. ஓ சரி சார், thank you. Yeah. Last one questionங்க. It's good to know that நான் இந்த டாபிக் எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியாம ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு 2-3 பேர் கேட்டாங்கிறதுக்காக.
நம்ம டாப்பிக்கே ஆக்சுவலாக லாஸ்ட் எம்எஸ்எம்இல சொல்லியிருப்போங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன கேட்கறாங்களோ அதை சூஸ் பண்ணி நம்ம போடுவோம். இந்த சாட் ஜிபிடி வந்து நிறைய ஹிந்தியில இருக்குங்க, இங்கிலீஷ்ல இருக்கு. கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிக்கலா சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ டிசைடட் இந்த சாப்டருங்க. அடுத்த டாபிக் என்ன டிசைட் பண்ணுங்கிறது உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு கொடுக்கலாங்க. என்னுடைய மொபைல் நம்பர் ஐ திங்க் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுலயும் சாட் பாக்ஸ்லயும் போடுறேங்க. மெயில்ல வந்துருங்க. மெயில்ல வந்திருக்கு இல்லைங்களா? நீங்க அதுக்கே கான்டாக்ட் பண்ணிடலாங்க. ஓகே. ஸோ 2 நம்பரும் போடுறேன். இதுல ஏதாவது ஒரு நம்பர்ல அவைலபிள் இருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்க வந்து உங்களோட இதை கொடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸுங்க. ஸோ லெட் மீ எஸ் எனி கொஸ்டின்? ஓகே. ஸோ லாஸ்டா ஒரு 2 பேர் ஆர் 2 or 3 people கேன் யூ கிவ் ஃபீட்பேக் ஆன் திஸ் செஷனுங்க. ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஒவ்வொரு செஷன். ஏன்னா இது வந்து நான் வந்து அவுட் சைட்ல வந்து இன்டராக்டிங் வித் யூ, பட் இதுக்கு பேக்ட்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றது இல்லைங்க. ஈவன் இதுக்கான பிபிடி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து டைம் 45 மினிட்ஸ்ல பிபிடி எடுத்துட்டு நான் போனேன்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கறனால ஐ இக்னோர் த பிபிடி, பட் ஐ வில் பி யூசிங் தட் பிபிடி ஃபார் நெக்ஸ்ட் செஷனுங்க. ஸோ அதனால தான் நான் லைவா கொண்டு போயிருந்தேன். ஸோ இப்போ நீங்க எனி 2 people or 3 people the maximum we can give a real feedbackங்க. ஸோ that will be helpful to us. ஃபீட்பேக் எப்படி இருக்கலாம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? ஏன்னா ஒரு செஷன் வந்து 45 மினிட்ஸ் வந்து அட்டன் பண்றதுங்க, ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணலாம், அல்லது வந்து யாரு கண்டென்ட் வேணுமோ அவங்க அட்டன் பண்ணலாம். இங்க வந்து மிக்ஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆர் தேருங்க. லைக் பிசினஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ், இந்த மாதிரி நிறைய காலேஜ் ஹெச்ஓடிஸ் இருக்காங்க, பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா பீப்புளும் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் டீம் ஆல்சோங்க. எஸ் சார், நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன். எஸ் அரவிந்தன், ஆக்சுவலா நாங்க ஒரு ஆயுர்வேதிக் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இப்போ வந்து 1 month இந்த சாட் ஜிபிடி 3.5 as well as 4 கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பர். எங்களுக்கு தேவையான லோகோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான அந்த லேபிள்ஸ் கூட நாங்க வந்து கண்டென்ட், அதாவது ஒரு லேபிள்ல வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குமோ பண்ணிட்டு எனக்கு கலர் கொடுத்தேன்னா அது வந்துருது. அந்த இதுல ஒரு டிராபேக் என்னன்னா ஜி, இதுல வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லையா, அது கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி இல்ல. கூகுள் டிரான்ஸ்லேட் 100% கிடையாதுங்க. வெயிட் ஃபார் another 6 month டைம்ங்க. வாட் ஐ சஜஸ்ட், ஐ வெயிட் ஃபார் another 6 month டைம்ங்க. டெஃபினெட்லி there is a change is going to comeங்க. இந்த கிளாஸ்ல வந்து நீங்க வந்து எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்கள்ட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த செஷன் வந்து நீங்க கண்டக்ட் பண்றது நாங்க தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாராவது ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். நீங்க கிடைச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஜி. வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்கறதுங்கிறது இதை விட, அதாவது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு டீச்சரா ஒரு குருவா நீங்க சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூங்க. ஏன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அதாவது 3.5 4 ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பி. அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு ஃபீட்பேக் வருதுங்க போது கண்டிப்பா ஐ ஹோப் தி செஷன் would have been usefulங்க. சாட்டிஸ்ஃபைடுங்க. எஸ்ஓபி, அந்த எஸ்ஓபி எல்லாம் நாங்களே அதுல இருந்து எடுத்துறோம். எங்களுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அதுக்கு உண்டான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செக்லிஸ்ட், டெய்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், இது எல்லாமே அதுல எடுத்துட்டு இப்ப நாங்க ரன்னிங்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுக்கும் இன்னும் எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கறத எங்களால கம்பேர் பண்ண முடியுது. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குது. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ வி மேட் மோர் எஃபெக்டிவ்ங்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. மற்றவங்க கொஞ்சம் யாராவது இன்னும் ஒருத்தர் 2 பேர் ஃபீட்பேக் சொல்லுங்க. டைம் 9 ஆக போகுது, நம்ம முடிச்சிடலாம். ராஜா சார் இருந்தாங்க. இது நான் மொபைல் ஆப்ல சாட் ஜிபிடி ட்ரை பண்ணேங்க. சரிங்களா? சரிங்க. அது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதை பத்தி எந்த டீட்டெயில் கேட்டாலும் அது ரெக்ரெட் பண்ணி விடுது. எக்ஸாக்ட்லி சூப்பரான கொஸ்டின் ஈஸ்வரமூர்த்தி சார் கேட்டிருக்காருங்க. சாட் ஜிபிடி எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணாதுங்க. ஓகேங்களா? நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து டேட்டா ப்ரெடிக்ட் பண்ணவே பண்ணாது. ஐ வாண்ட் டு கில் சம்ஒன், கிவ் மீ ஐடியா கண்டிப்பா தரவே தராதுங்க. ப்ரிடிக்ஷன் எதுவுமே சாட் ஜிபிடில பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அது நாட் அவைலபிள்ங்க. ஓகே. சோ இன்னும் ஒருத்தர் மட்டும் சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய பீப்புள் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9840203100ங்க. அதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் ஒரு மெசேஜா கொடுத்துட்டீங்கன்னா நான் பொறுமையா ஏன்னா இப்ப டைம் நம்ம ஆன் டைம் ஆரம்பிச்சு முடிக்கணும் அப்படிங்கறனால அந்த டைமை வந்து நம்ம கரெக்டா கொண்டு போறோம்னா எவ்ரி பீப்புள் வில் ஹேவ் அ கமிட்மெண்ட்டுங்க. என்ன டைம் கொடுத்தோமோ அந்த டைம்ல முடிக்கணுங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டுங்க. டார்கெட் இல்லை, அதுதான் இட் வில் பி எஃபெக்டிவ் மீட்டிங்ஸ் ஆல்சோங்க. அதனால எல்லாத்தோட ஃபீட்பேக் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால முடிஞ்சதுன்னா யூ டேக் சம் டைமுங்க. அதை எடுத்துட்டு நீங்க வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னாலும் ஓகேங்க. லாஸ்டா யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் தரலாம்னா கொடுக்கலாங்க.
இந்த கம்ப்ளீட் செஷன் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ள டாக்ஸ்பிங்கிற சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோங்க. அந்த லிங்கையும் யாருக்கு வேணுமோ நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஷேர் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ நீங்க யூ கேன் ஃப்ரீலி ஷேர் தட் அவர் யூடியூப் கண்டென்ட் ஆல்சோ. சேம் வீடியோ கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி we will be uploading to யூடியூப் சேனலுங்க. லாஸ்டா யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லலாங்க, so that we'll end up the meeting. ஓகே, நிறைய பேர் வந்து லைக் சாட்ல போட்டிருக்கீங்க. நான் இந்த மீட்டிங் எண்ட் பண்ணோடனே அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ஷேர் வித் மீ இன் தி மெசேஜுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் பார்ட்டிசிபேஷனுங்க. ரொம்ப எஃபெக்டிவா கடைசி வரைக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. தேங்க்யூ. ஓவர் டு யூ மிஸ்டர் அருண். தேங்க்யூ ஜி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். அருண் சார், தேங்க்யூ. Thank you, sir. You're really Thank you, sir. informative, commendable explanation, sir. தேங்க்யூ. Thank you all. I hope everyone get benefited. Thank you. Good night. தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. Thank you all. Be connected for Thank more you. updates. Thank you. Thank you, sir. Yeah. Thank you so much, sir. Raja sir, thank you. Yeah. Thank you, sir. Thank you, sir. Thank you. Yeah, thank you so much. So on the English people, I am very sorry. I will make some video exclusively in English very soon. Keep connected. I'll update the status. Thank you. Thank you, sir. Yeah. I'll officially end the meeting. Time is 9 o'clock. So let me stop the meeting. Thank you. Thank you.